ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தானோஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம கல்யாண ஸ்பெஷல் மாங்காய் இனிப்பு பச்சடி செய்கிறத பார்க்க போகிறோம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இந்த மாங்காய் இனிப்பு பச்சடி ரொம்ப பிடிக்கும். வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். 3 மாங்காய் எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பீஸுகளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மாங்காய் சீசன் முடியறதுக்குள்ளே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். மாங்காய் தோல் ரொம்ப மொத்தமாக இருந்துச்சுன்னா சீவிருங்க. இப்போ மாங்காவை கட் பண்ணி வச்சாச்சு. என்ன இது மாங்காய் சொல்லிட்டு மாம்பழத்தை காட்டுன்னு நினச்சிக்காதீங்க. இது சீசன் முடிய போகிறதால மாங்காய் இந்த கலர் தான் இருக்குது. இந்த மாங்காய் புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்குது. பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு கடுகு 1/2 ஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1/2 ஸ்பூன், 1 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை வதக்குங்க. பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மாங்காய் 2 கப் கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷம் அப்படியே வதக்குங்க. மாங்காவை கொஞ்சம் வேகிற அளவுக்கு. மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் உப்பு மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு சின்ன டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் வேக வைங்க மீடியம் ஃப்ளேமில். மூடியை திறந்து பாருங்கள். மாங்காய் சாஃப்டாக வெந்துருச்சு. வெல்லம் 1/4 கப் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெல்லம் நல்லா மெல்ட் ஆகி வருது பாருங்கள். மூடி போட்டு மூடி 1 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. ஒரு வாட்டி கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கல்யாண ஸ்பெஷல் மாங்காய் இனிப்பு பச்சடி ரெடி ஆயிடுச்சு. ஒரு வாட்டி இந்த மாங்காய் பச்சடி செஞ்சிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப கேட்பாங்க குழந்தைங்க. இந்த மாங்காய் பச்சடி இனிப்பு புளிப்பு காரத்தோடு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு வாட்டி ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. இந்த ரெசிபியை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே போல் அடுத்த ரெசிபியில் உங்கள் அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.